ஹாய் ஹலோ இது டேடி அண்ட் டாட்டர் யூடியூப் சேனல். உலக மக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்னா சென்னை மயிலாப்பூர் வடக்கு மாடு வீதியில் உள்ள ஸ்ரீ விஜயா ஸ்டோர்ஸ்க்கு நம்ம வந்திருக்கிறோம். இங்க வந்து இப்போ நவராத்திரிக்காக நிறைய சிலைகள் அடுக்கி வச்சிருக்காங்க. அது குழு பொம்மைகள் எல்லாம் வந்து இங்க வந்து நிறைய வச்சிருக்காங்க. சிறிய முதல் பெரிய சிலைகள் வரை இங்க எல்லாம் இருக்கு. இந்த படிக்கட்டெல்லாம் கூட இருக்கு. குழு வைக்கிறதுக்கு வேண்டிய படிக்கட்டு அனைத்தும் இங்க இருக்குது. சோ இது என்னென்ன மாடல்ல இருக்குது படிக்கட்டு, என்னென்ன விதமான வந்து சிலைகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் உங்க பேரை சொல்லுங்க. என் பேர் பெருமாள். சரிங்க. நான் ஸ்ரீ விஜயா ஸ்டோர்ஸ் மயிலாப்பூர்ல இருந்து பேசுறேன். சோ இது வந்து கோல்டு டால்ஸ் செக்ஷன்ஸ். சோ இங்க வந்து நீங்க பேப்பர் மேஸ், கிளே அண்ட் மார்பிள்ஸ் எல்லா டால்ஸும் கோல்டு டால்ஸும் இங்க அவைலபிளா இருக்கு. சோ அது போக உங்களுக்கு வந்து பேக் டிராப்ஸ், கோல்டு படிகள், அந்த படிக்கு உண்டான கவர்ஸ்கள் எல்லாமே இங்க வந்து அவைலபிளா இருக்கு. இப்போ வந்து வித்தியாசமா புதுசா இந்த வருஷம் ராமாயண செட் வந்திருக்கு, மகாபாரத செட் இருக்கு, சிவபுராணம் வந்திருக்கு, எல்லா மாடல் செட்டும் சோ கிளேவ்லயும் இருக்கு, பேப்பர் மேஸ்லயும் இருக்கு. சோ எப்பயுமே எங்கிட்ட உங்களுக்கு வந்து 365 நாளா இங்க கோல்டு டால்ஸ் வச்சிருக்கோம். சோ நாங்க சீசனுக்கு மட்டும் வியாபாரம் பண்றது இல்ல, எல்லா இதுலயும் அதுல பிரைஸ் இருக்கு. நீங்க நேர்ல வந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் ஆகும். நேர்ல வாங்க, நீங்க பாத்துருக்கலாம், எல்லாமே இருக்கு. அதான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேங்க. சோ சகோதரர்களே, இதனுடைய செட்டுடைய இது என்ன விலை என்ன அதை அப்படியே சொல்லிடுங்க. ஒண்ணும் இல்ல சார், இது கிளே செட்டுங்க. கிளே செட்னா ஒவ்வொரு செட்டுக்கும் ஒவ்வொரு பிரைஸ் உண்டு. இது வந்து ஸ்கூல் செட்டு, இது வந்து தீ மிதி செட்டு, யோகா செட்டு, காவேரி செட்டு, தாராயி செட்டு, கனகதாரா, ராமேஸ்வரம் பூஜை, இது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், உச்சி பிள்ளையாரு, வீடு கிரக பிரதேசம், ஆறுபடை, கார்த்திகை பெண்கள். இது பார்த்தாவே எல்லாருக்குமே தெரியும். இது வந்து 18 சித்தர்கள். இது வந்து இவங்க வந்து பூனல் கல்யாணம் சொல்லுவாங்க. பூனல் கல்யாணம் இது வந்து நல்லா கிளையில வந்திருக்கு, நல்லா இருக்கு இந்த வருஷம். இது மீனாட்சி திருமணம், ருக்மணி கல்யாணம், சோ சீதா கல்யாணம், இது வந்து உங்களுக்கு சீனிவாச கல்யாணம். சோ கல்யாண செட்ல வந்து பேப்பர் மீஸும் சோ கிளேவும் எங்ககிட்ட எப்பயுமே அவைலபிளா இருக்கும். நீங்க எல்லாமே பார்க்கலாம். இது நான் காட்டுறது எல்லாமே கிளே. இது பேப்பர் மேட்ச் உங்களுக்கு வந்து ஆப்போசிட்ல இது வரும் பாருங்க. இந்த சைடுல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பேப்பர் மேட்ச். ஸோ எல்லா கலெக்ஷனும் இருக்கு. ஸோ பேப்பர் மேட்ச்ல சின்னதும் இருக்கு, கொஞ்சம் பெருசும் இருக்கு. சிங்கிள் டால்ஸ் வந்து தனித்தனியா டால்ஸ் இருந்தாலும் அதுவும் இருக்கு எங்ககிட்ட அவைலபிளா. ஸோ நீங்க பார்க்கலாம். ராமாயண செட்டு இருக்கு. இது கல்யாண செட்டுங்க. நார்மலா கல்யாண செட்டு, சாப்பாடு, சீமந்தம், ஸோ அப்படியே வந்துடும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயதார்த்தம், ரிசப்ஷனு, அறுபதாம் கல்யாணம், ஸோ சதாபிஷேகம், ஐகிரிவர், அதாவது கல்வி, அதாவது எப்படின்னா பிரம்மா கல்வி வரம்னு சொல்லுவாங்க இந்த செட்டோட இது ஐகிரிவர் செட்டு. இதெல்லாம் கிருஷ்ணர் லீலைகள், ராமாயண செட்டுகள், மகாபாரத செட்டுகள். இது வந்து பேப்பர் மேஸ்லயும் சரி, மண்ணுலயும் சரி, எப்பயுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கும். இதுல நீங்க பார்க்கலாம். இது வந்து விஸ்வர் அம்பு பாதகை செட்டு. இது வந்து மகாபாரதத்துல வரும், நீங்க பார்க்கலாம். இது எல்லாமே பாருங்க. பாண்டவர் மாறுதல் வரும், தர்மம் சகுனி பரக. இது வந்து கிராமம் விவசாயம் செட்டுன்னு சொல்லுவாங்க. விவசாயம் செட்டு. இதுல நான் 2-3 டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ நான் டிஸ்பிளே பண்ணல. ஸோ கேட்டீங்கன்னா அதையும் நான் உங்களுக்கு காட்ட தயாரா இருக்கும். ஸோ இது நவதுர்கை. இது வந்து கருட சேவைன்னு சொல்லுவாங்க. கருட சேவை, காஞ்சிபுரம் கருட சேவை. காஞ்சிபுரம் இல்ல, எங்கேயாவது கருட சேவையுடைய அம்சம் அது. கரெக்ட். இது வந்து பாருங்க, ஆஞ்சநேயர்ல டிஃப்ரெண்டா இருக்கும். நவ ஆஞ்சநேயர் சொல்லுவாங்க, நவ நரசிம்மர். இது வந்து பாருங்களேன், ராதை அலங்காரம். இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். துலாபாரம் இருக்கு, கிருஷ்ணர் ஜனனம் இருக்கு, கௌரத்னகிரி இருக்கு, ஸோ கோபிய டான்ஸ். ஸோ கிருஷ்ணர் லீலைகள் எல்லாமே எங்கிட்ட ஓரளவு இருக்குங்க கையில. நீங்க நேர்ல வரலாம், நேர்ல வந்து பாருங்க. இத பாருங்க, பஞ்சபூஸ்தலம்னா எல்லாருடைய சிவனோட 5 முக்கியமான ஸ்தலங்களோட எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு கையில அவைலபிளா. இது வந்து பிரகலாதர் பட்டாபிஷேகம் ஃபுல் செட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா மைசூர் தசரா ரொம்ப விசேஷம். கரெக்ட். தசரானாவே, அதாவது நம்மளோட நவராத்திரினாவே தசரா தான் மெயின். நம்ம இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் வந்து மைசூர் தான். 2வது நம்ம குலசேகரப்பட்டினம். இது எங்க இருக்குன்னா திருச்செந்தூர் பக்கத்துல குலசேகரப்பட்டினத்துல. அங்கேயும் தசரா நடக்கும். அதுக்கு ஈக்குவலா இருக்கும். மைசூர்ல எப்படியோ அதே மாதிரி தசரா வந்து இங்கேயும் குலசேகரப்பட்டினத்திலயும் நடக்குது. நீங்க வந்து போலாம், பாருங்க. அதுதான் அந்த தசராவுடைய இது. இது மைசூர்.
சோ இது வந்து பெருமாள், திருப்பதி பெருமாள். இது கும்பாபிஷேகம், திருப்பதி கும்பாபிஷேகம், விநாயகர் கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகம். எஸ். இந்த கும்பாபிஷேகம் நடக்கிற மாதிரியே அந்த மேல இதெல்லாம் போட்டு அந்த ஏணி வச்சு, சோ அந்த கும்பாபிஷேகத்தினுடைய செட்டு கூட இங்க இருக்கு. இதுவும் கொழுவுல கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. கும்பாபிஷேகம். இது மாயா பஜாருங்க. மாயா பஜார். மாயா பஜார் பேப்பர் மேஸ்ல. இதுல கும்பகரன் கூட வருங்க. கும்பகரன். இப்ப நான் பேப்பர்ல ஏதாவது மண்ணுல எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க பாத்தீங்களா, அதே அப்படியே பேப்பர் மேஸ்ல இருக்கு. சோ பீஸ் எல்லாம் அந்த அளவுக்கு தெளிவா இருக்கும். இது ராதை அலங்காரம் செட்ல பாத்துருப்பீங்க. இது சிங்கிள் பீஸ் பேப்பர் மேஸ்ல கிடைக்கும். இது வந்து புதுசா வந்திருக்குங்க. நம்மளோட அயோத்தி ராமர் தான் இவர் தான். இவர் வந்து பார்த்தசாரதி தாயாரும். இது வந்து உங்களுக்கு வந்து இந்த குழு அந்த வைக்கிறதுலயே, சிலைகள் வைக்கிறதுலயே இந்த இவரு கும்பகர்ணன் சாப்பிடுவாங்க. அந்த பாட்டு வரும் இல்லைங்களா, கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அப்படின்ற அந்த இது, அந்த செட்டு கூட அப்படியே இருக்கு பாருங்க. சோ இதெல்லாம் நம்ம அந்த குழு நீங்க அழகா வச்சிங்கன்னா, அந்த படிக்கட்டுல வச்சிங்கன்னா அவ்வளவு ஒரு அம்சமா அழகா இருக்கும். இது பாருங்க ராமர் செட்டு பேப்பர் மேஸ் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்ல இருக்கு. இது வந்து கிருஷ்ணர் தூதுங்க. அதாவது எப்படின்னா மகாபாரதம் சொல்லுவாங்க இல்லையா, அதுல கிருஷ்ணர் தூது. இது வந்து உரியடி. இது எல்லாமே பேப்பர் மேஸ் டால் தான் சாங்க. நீங்க வரிசையா பார்க்கலாம். ராமர் பட்டாபிஷேகம் எல்லாமே இருக்கும். இதுல வந்து 30 தேவர்கள். அதாவது எப்படின்னா விஷ்ணு, சிவன், பிரம்மா 3 பேர் வர மாதிரி பேப்பர் மேஸ்லயும் இருக்கு, மண்ணுலயும் இருக்குங்க. இது எல்லாமே இப்ப நீங்க பாக்கலாம். ருக்மணி கல்யாணம் எல்லாமே இருக்கு. சோ இங்க எல்லாமே டால்ஸ் நீங்க பாருங்க, நீர்ல வாங்க. இது பாருங்க வந்து ராமர் பிறப்பு அந்த 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 அம்சத்தினுடைய அந்த செட் அப்படியே. இவர் வந்து அனந்த பத்மநாபர் பாருங்க, அனந்த சைனத்துல இருக்கிறார் பாருங்க. கிருஷ்ணர் இருக்கிறாரு, அதாவது நர்த்தன கிருஷ்ணர் இவரு இருக்கிறாரு. இங்க வந்து பத்ரிநாத் பெருமாள் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்க பாருங்க வந்து யானை சிலைகள், கோமாதா சிலைகள் எல்லாம் இருக்கு. இது அஷ்டலட்சுமி செட்டு. இதுவும் அஷ்டலட்சுமி செட்டு. எத்தனை இருக்கு பாருங்க, சின்ன சைஸ்ல இருந்து இப்ப இது பெரிய சைஸ்ல இருக்கு. இதெல்லாம் தசாவதாரம் அத்தனை பெருமாளும் இங்க இருக்கிறாங்க பாருங்க. வராக பெருமாள் இருக்கிறாரு, கிருஷ்ணர் இருக்கிறாரு, ராம அவதாரம் இருக்கிறாரு, வாமன அவதாரம் கூட இருக்கு. வாமன அவதாரம் எல்லாம் இருக்கு. தசாவதாரம் செட்டு சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு பாருங்க. சின்ன சைஸ், பெரிய சைஸ், சோ எல்லா சைஸ்லயுமே இருக்குது பாருங்க. அதே மாதிரி அது பாருங்க, தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மை சொல்லுவாங்க இல்லையா, அது கூட இருக்குது பாருங்க. பாருங்க எல்லாமே இது தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மை ஆடிக்கினே இருக்கிறது, ஆடுது பாருங்க. சோ இதுவும் சின்ன சைஸ்ல இருந்து பாருங்க, சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாம் இருக்கு. பொய்க்கால் குதிரை சிலை கூட இருக்குது பாருங்க. பொய்க்கால் குதிரை இது பாருங்க ஆடுறது தெரியுதுங்களா, ஆடுறாங்க பாருங்க. அது மேல இருக்கு அஷ்டலட்சுமி சிலையில பெரிய சிலை. இதெல்லாம் வந்து அஷ்டலட்சுமி அம்சத்துல இது பாருங்க எல்லாம் இருக்கு. சின்ன சிலை இருக்கு. இது பாருங்க கஜலட்சுமி சிலை எப்படி இருக்கு பாருங்க. பாத்தீங்களா, அந்த கோவில்ல கஜலட்சுமி சிலை எப்படி அம்சமா இருக்குமோ அதே மாதிரி 2 யானைகள் பக்கத்துல அந்த அம்மா இருக்கிறாங்க. அஷ்டலட்சுமி அம்சமா இருக்கிறாங்க. இது பாருங்க எல்லாமே தசாவதார சிலைகள்ல கொஞ்சம் பெரிய பெரிய சிலைகள் எல்லாம் இருக்கு பாருங்க. இந்த எல்லாம் இருக்கு பாருங்க. வராகம் பெருமாள் இருக்கிறாரு, இவர் இருக்கிறாரு, பரசுராமர் இருக்கிறாரு, வாமன அவதாரத்துல இருக்கிற பிராமணரா நிக்கிறாரு. சோ இத்தனை இந்த சைஸ்ல பெரிய சைஸ்ல இருக்குது. அதை பாருங்க. சோ இங்க வந்தீங்களா, அதாவது இதுல விஜயா ஸ்டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க நேர்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன விதமான சிலைகள் எல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்க அப்படியே வாங்கிட்டு போலாம். ஏன்னா ஆன்லைன்ல இங்க பிசினஸ் கிடையாது. அதனால வேண்டி நீங்க தயவு கூர்ந்து நேர்ல வாங்க. உங்களுக்கு விருப்பமானது கூட வாங்குவீங்க. தேவை ஒண்ணுதான் நீங்க பிளான் பண்ணி வருங்க, 10 தான் பிளான் பண்ணி வந்தீங்கன்னா 50 வாங்கிட்டு போவீங்க. அந்த மாதிரியான எல்லா ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் சிலைகள்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய சிலைகள் இருக்குது. அதுக்கு இப்ப அந்த குழு இதெல்லாம் உங்களுக்கு நவராத்திரியில குழு பொம்மைகள் அடிக்க வைக்கிறதுக்கு வேண்டிய விதவிதமான அந்த இதுவும் இருக்குது. உங்களுக்கு ஷெல்ஃப் எல்லாம் இங்க வச்சிருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. வாங்க. இது பாருங்க, இது வந்து கைலாயம் செட். இது அதுக்கப்புறம் இது தவா பக்தி செட். அதுக்கப்புறம் இது வந்து அன்னதானம் செட்டு. அன்னதானம் கீழே உட்காந்து சாப்பிடுற மாதிரி, டேபிள் மேல உட்காந்து சாப்பிடுற மாதிரி இது. அதுக்கப்புறம் கல்யாணம் செட். இது பாருங்க, இதெல்லாம் அப்படியே சீமந்தம் செட். இது அப்புறம் இது வந்து கும்பகர்ணன் செட். இது பாருங்க, கும்பகர்ணன் செட்டு பாருங்க. பேப்பர் மெஷ்லயும் இருக்கு, கிளேலயும் இருக்குது. இது அப்புறம் இதுதான் வந்து சூரசம்ஹாரம் செட். இது பாருங்க. அப்புறம் இது வந்து அஷ்ட சக்தி செட்டு. இதுல வந்து எல்லா விதமான சக்தி வடிவானவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ எஸ், இது வந்து கார்த்திகை பெண்கள், கைலாயத்துல இருக்கிற கார்த்திகை பெண்கள்.
ஸோ பாருங்க இதெல்லாம் இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்க வந்தீங்கன்னா நேர்ல பார்த்து எல்லாத்தையும் நீங்க வாங்கிட்டு போகலாம். ஸோ நீங்க பிளான் பண்ணி வந்தது இல்லாமவும் இங்க நிறைய செட்ஸ் இருக்குது. ஸோ இங்க விஜயா ஸ்டோருக்கு வந்து நீங்க நேர்ல வந்து பார்த்து வந்து வாங்கிட்டு போங்க. இது வந்து பாருங்க இந்த சீனிவாச கல்யாணம் செட். இது பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது. இது மீனாட்சி கல்யாணம் செட்டு, யோகா செட். இது ஸோ இங்க நிறைய பாருங்க எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க. சுத்தி ஃபுல்லா இங்க எல்லாமே பொம்மைகள் தான். பட் இருந்தாலும் நல்லதா பார்த்து நீங்க வாங்கிட்டு போகலாம் நேர்ல வந்தீங்கன்னா. விஜயா ஸ்டோர்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க எந்த கண்ட்ரில இருந்து கூட வேணும்னாலும் இங்க இருந்து வாங்கி பேக்கப் பண்ணிட்டு போலாம். அதாவது மார்பிள்ல இருக்கு, மண் சிலைகள்ல இருக்கு, பேப்பர் மிஷின்ல கூட இருக்கு. எல்லாமே எல்லா விதமான சிலைகளும் இருக்கு. அழகா இங்க வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, நீங்க வெளியூருக்கு வெளி நாட்டுக்கே எடுத்து போறோம்னா கூட அழகா இங்க பேக் பண்ணி கொடுப்பாங்க. சகோதரர் தான் சொல்றாரு. எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் பார்த்தாத, நீங்க நேர்ல வந்தா நான் அதை விட உங்ககிட்ட பேசி வியாபாரம் பண்றேன். நீங்க வாங்க, உங்களுக்கு பிடிச்சதை நான் எடுத்துக்காட்டி உங்களுக்கு வியாபாரம் பண்றேன். நன்றி.